نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய இரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, புனிதம் மிக்க ரமலான் மாதத்தில் உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களை தொல்லைக்கு உள்ளாக்குகிற சிந்தனையோடு இஸ்ரேல் நாடும் அமெரிக்க நாடும் ஈரான் நாட்டின் மீது போர் தொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த யுத்தத்திற்கான எந்த நியாயமும் கிடையாது. ஏன்னா ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது, தயாரிக்க கூடாது என்று சொல்லுகிறது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சர்வதேச இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய டைரக்டர், அவருடைய பேரு ரஃபேல் மேரினோ என்கிற அந்த அமைப்பினுடைய டைரக்டர் சொல்கிறார், there has been no evidence of Iran building a nuclear bomb. ஈரானிலே அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று உலகத்தில் இருக்கிற அணு ஆயுதங்களை கண்காணிக்கக்கூடிய அமைப்பின் பொறுப்பாளர் சொல்லுகிற போது, ஈரானிடம் அமெரிக்கா ஆயுதம் இருக்கிறது என்று சொல்லி ஈரானை அமெரிக்கா வன்மையாக தாக்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, தன்னிடத்தில் அணு ஆயுதம் இல்லை என்றாலும் கூட அமெரிக்கா தொடர்ந்து வம்புக்கு வருகிற போது இந்த முரட்டு பையன் கூட நம்ம ஏன் சண்டை போடணும் அப்படிங்கிற நினைப்புல ஈரான் நாடு அவங்களோட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருந்தது. ஓமன் நாட்டினுடைய மத்தியஸ்தோட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருந்தது. 5 கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. அமெரிக்கா பிடிவாதமாக என்ன செய்து சொல்லுச்சுன்னா, நீங்க அணு சம்பந்தமான எந்த ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுச்சு. அப்படி சொல்றதுக்கு அவங்கள்ட்ட எந்த வகையான யோக்கியதையும் கிடையாது. ஏன்னா எத்தனையோ நாடுகளிடத்தில் அணு ஆயுதமே இருக்கிறது. உலகத்தில் ஏராளமான சுமார் 5000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது ரஷ்யா. அதுக்கு அடுத்தபடி அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது அமெரிக்கா, சீனா, இந்தியா, பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள் கூட அணு ஆயுதங்களை வைத்திருக்கிற போது ஈரான் கிட்ட வந்து நீ அணு ஆயுதங்களை வைக்க கூடாதுன்னு சொல்றது நியாயம் இல்லை. 2வது விஷயம், ஈரான் கிட்ட அவங்க சொன்னது நீ அணுவையே பயன்படுத்தக்கூடாது. அணு செறிவூட்டுதல் அப்படின்ற ஒரு வேலை இருக்கு, அணுவை சக்திப்படுத்தி கொண்டு வருதல். அதன் மூலம் பல காரியங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு மின்சார உற்பத்தி செய்ய முடியும். இப்ப நம்ம நாட்டில் கூட, தமிழ்நாட்டில் கூட கூடங்குளம் பகுதியில, தூத்துக்குடி பகுதியில கூடங்குளத்துல அணு ஆயுதத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அது ரொம்ப எளிமையானது. ஒரு தடவை அந்த அணு வெடிப்பை நடத்திவிட்டு அந்த கேட்டை மூடிட்டோம்னா
நீங்க அணுக்கூடங்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு குப்பா மாதிரி இருக்கும். ஒரு குப்பா மாதிரி தான் பெரும்பாலும் இந்த அணுக்கூடங்களை பார்த்திருப்பீங்க. கூடங்குளத்தில் இருக்கிற அணு உலையும் அப்படித்தான் ஒரு குப்பா மாதிரி இருக்கும். ஒரு தடவை அதனுடைய ரியாக்டரை ஆன் பண்ணிட்டு அந்த கேட்டை மூடிட்டா தொடர்ந்து மின்சாரம் கிடைத்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து பல மாதங்களுக்கு மின்சாரம் கிடைத்து கொண்டே இருக்கும். யாரும் உள்ள போக வேண்டியதே இல்லை. ஏதாவது ஒரு சிரமம் பிரச்சனை ஏற்பட்டு உள்ள போனா போதும், இல்லைன்னா உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அணுசக்திங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டமான சக்தி. இதே நம்ம நிலக்கரியில மின்சாரம் தயார் பண்றோம். தூத்துக்குடியில பல ஊர்கள்ல நிலக்கரியில மின்சாரம் தயார் பண்றாங்க. அங்க தயார் பண்ற இடத்துக்கு போனா அங்க மக்கள் அவ்வளவு பேர் தேவை, அவ்வளவு ஆட்கள் தேவை. அதே போல அங்க கிடைக்கிற மின்சாரம் கொஞ்சம். இங்க ஆட்கள் தேவையில்லை, ஆனா மின்சாரம் நிறைய, அதே போல தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என்கிற யோசிக்கிற போது அணு மின்சாரம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலத்தில் அதிகம் தேவைப்படக்கூடியது. அதனாலே அந்த திட்டத்தை நோக்கி எல்லோரும் பயணிக்கிறார்கள். ஈரானும் அதை நோக்கி பயணிக்கிறது. அமெரிக்கா ஈரான் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீ எதுக்கும் அணுசக்தியை பயன்படுத்தக்கூடாது. ஈரான் ஒரே ஒரு விஷயத்துலதான் பிடிவாதம் பிடிக்குது, ஆக்ககரமான வேலைக்கு நான் அணுசக்தியை பயன்படுத்துவதை அனுமதிக்க வேண்டும். நாங்க பாம் தயாரிக்க மாட்டோம், ஆக்ககரமான வேலைக்கு நாங்க அதை பயன்படுத்திக்குவோம், மின்சாரம் தயாரிப்பது போன்ற வேலைகளுக்கு நாங்க அதை பயன்படுத்திக்குவோம்னு சொல்லுது. இது ஒண்ணுதான் வித்தியாசம். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தீர்வை எட்டுவதற்கு நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று ஓமன் நாடு சொல்லுகிறது. இதற்கிடையிலே திடீரென்று அமெரிக்காவினுடைய ஆசையோடு போன சனிக்கிழமை ஈரான் நாட்டின் மீது இஸ்ரேல் போர் தொடுத்து விட்டது. போர் தொடுத்தது மட்டுமல்ல, போர் தொடுத்த அடுத்த நாளே அவங்க ஈரானுடைய மத தலைவராகவும் ஈரானுடைய உச்சபட்ச பொறுப்பிலும் இருக்கக்கூடிய ஈரானுடைய மத தலைவர், ஈரானுடைய ஷியா பிரிவினுடைய இஸ்னா அசரியா பிரிவினுடைய தலைவர் அலி ஹுசைன் அல் காமினி அவர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள். ஆனா அவரு இவ்வளவு பிரச்சனைக்குள்ளேயே ஓடி ஒழிக்கல, பங்கருக்குள்ள ஓடி ஒளியல. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, குண்டு போடுவாங்க, அதை விட்டு தப்பிக்கணும்னு ஓடி ஒழியாம வெளிப்படையா இருந்திருக்காரு. ஒரு இராணுவ மீட்டிங்காக ஒரு இடத்த காலையில 9 மணிக்கு ஒரு இராணுவ மீட்டிங்காக அவர் கூடியிருக்கிற போது அந்த இடத்தின் மீது ராக்கெட் ஏவி அவரை கொலை செய்திருக்கிறார்கள். இந்த கொடுமையான தாக்குதல் மட்டுமல்ல, ஒரு பெண்கள் பள்ளிக்கூடத்தின் மீது தாக்கி முதல் தாக்குதலே ஒரு பெண்கள் கேர்ள்ஸ் ஸ்கூலை தாக்கி முதல்லயே 45 பெண் குழந்தைகளை படுகொலை செய்தார்கள். அதற்கடுத்து இதுவரைக்கும் 180 சிறுமிகள் கொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தம் ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாகி இருக்கிறார்கள் என்றாலும் 180 சிறுமிகள். நீங்க நேற்று முன்தினம் ஈரானுடைய செய்தி ஊடகம் இந்த 180 குழந்தைகளும் அடக்கம் செய்யப்படுகிற அவர்களுடைய கல்லறை காட்சிகளை காட்டியது. பார்க்கிற இதயங்கள் துடிதுடித்து போகும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமான தாக்குதலை அது நடத்தியிருக்கு. இதுக்கு இடையில இந்தியாவுடைய விசாகப்பட்டினத்துல ஈரானுடைய ஒரு கப்பல் ஒரு பயிற்சிக்கு வந்திருக்கு. அது இந்த யுத்தம் எல்லாம் தொடங்குறதுக்கு எவ்வளவு காலத்துக்கு முன்னால இந்தியாவுடைய அழைப்பை ஏற்று விசாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கு. அந்த கப்பல் இந்த யுத்தத்தோடு சம்பந்தப்படவே இல்லாத கப்பல். அது திரும்பி போகிற போது இலங்கைக்கு பக்கத்தில் வைத்து அமெரிக்க அரசு அதனுடைய நீர்மூழ்கி கப்பலின் மூலமாக ஆயுதம் தொடுத்து அந்த கப்பலில் இருந்தவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு கூட கொடுக்காமல், யாரையும் தாக்குறதா இருந்தா நியாயமா ஒரு வான் கொடுக்கணும். இது எல்லோரும் கடைபிடிக்கிற பழக்கம், சராசரி மனிதர்கள் கூட கடைபிடிக்கிற பழக்கம். ஏன், இப்ப நேற்றுக்கு பாருங்க, ஈரானுடைய ஒரு மேஜர் ஜெனரல் யஹ்யாங்கிற ஒரு பகிரங்கமா சொல்றாரு, நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவை குறிப்பிட்டு சொல்றாரு, நெதன்யாகு அவங்களே நீங்க எங்க இருக்கிறீங்க எங்க போறீங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க உங்களுடைய போக்குவரத்து பற்றிய டீட்டெயில் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நாங்க உங்களை எப்பொழுதும் தாக்கலாம் அப்படின்னு முன்கூட்டி அறிவித்து விட்டு சொல்கிறார்கள்.
நாங்கள் யாரையும் சொல்லாமல் தாக்குவதில்லை, நாங்கள் முன்கூட்டி தெரிவித்து விட்டுத்தான் தாக்குகிறோம் என்று நேற்றைக்கு ஈரானுடைய மேஜர் ஜெனரலாக இருக்கிற யஹ்யா என்பவர் நேற்றைக்கு தெரிவிக்கிறார். அதே போல அவங்க இப்ப இன்னைக்கு இருக்கிற அரபு நாடுகளை தாக்குகிறார்கள் என்றாலும் முன்கூட்டி சொல்லிவிட்டு தான் தாக்குகிறார். இயல்பாக யாருமே ஒரு சண்டை என்றால் அந்த சண்டைக்கு முன்னாலே சொல்லிவிட்டு செய்வதுதான் ஒரு ஆண்மைக்கான அடையாளம். ஆனால் எந்த வகையான முன்னறிவிப்பும் செய்யாமல் அந்த ஈரானிய கப்பலை திடீர் என்று தாக்கி அதில் இருந்த சுமார் 87 மாலுமிகளை படுகொலை செய்திருக்கிறது அமெரிக்க அரசு. இப்படி இது ஒன்று என்றல்ல, இது போல பல அக்கிரமங்களை தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள். அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டது ரமலான் மாதம். இதுதான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட ஜனவரி 18ஆம் தேதியே ஈரான் மீது யுத்தம் தொடுப்பதற்கு அமெரிக்கா அதனுடைய மிகச்சிறந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலாக இருக்கிற ஆப்ரஹாம் லிங்கன் என்கிற போர்க்கப்பலை பாரசீக வளைகுடாவுக்கு அனுப்பிட்டாங்க ஜனவரி 18ஆம் தேதி. ஜனவரியிலிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? அமெரிக்கா ஈரானை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாக்குவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தாக்கல. ரமலான் தொடங்கிய பிறகும் தாக்கல. ஏன்னா ரமலான் தொடங்குவதற்கு முன்னதாக நடந்திருந்தாலும் அது ஒரு வகையில சமாளிக்கப்பட்டிருக்கும். பலர் தங்களுடைய திட்டங்களை சரியாக வைத்திருப்பார்கள். ரமலான் தொடங்கி ஒரு நடுப்பகுதிக்கு சென்றிருக்கிற சூழலில் இந்த தாக்குதல் தொடுத்திருப்பது என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இவங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் எவ்வளவு இரக்கமற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள் என்பதை உலகத்துக்கு காட்டுகிற ஒரு விஷயம். குர்ஆன் அளவுக்கு இவர்களை எடுத்து சொல்லக்கூடிய வேதம் வேறு எதுவும் இல்லை. எப்போதும் நாம சொல்ற ஒரு செய்தி இருக்கு, இந்த உலகத்தை எதிர்கொள்றதுக்கு நமக்கு குர்ஆன் அளவுக்கு வழிகாட்டுறதுக்கு வேற எதுவும் இல்லை, தேவையும் இல்லை. குர்ஆன் ஒண்ணு இருக்குது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. இந்த 2 பேர் அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எதிர்ப்புகளை கையாண்டவர்கள் வேறு யாரும் கிடையாது. அதனாலே நமக்கு என்ன முன்னுதாரணம் வேண்டும் என்றாலும் யாரை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்? இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குர்ஆன் இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லி காட்டுது. அவங்க முஸ்லிம்களோட சேர்ந்து வாழ்ந்தவர்கள் தான். ஆனா ஒரு காலத்திலும் அவர்களிடத்தில் இந்த மென்மையான ஒரு நாகரீகமான அணுகுமுறையை பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், சும்ம கஸத் குலூபுக்கும், யூதர்களே உங்களுடைய இதயம் கட்டியாகிவிட்டது, ஃபஹியக்கல் ஹிஜாரா, அது கல்லை போல் கட்டியாகிவிட்டது. கல் நெஞ்சம் படைத்தவர்கள்னு சொல்றோமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான் யூதர்களை பார்த்து, அது கல்லை போல் கட்டியாகிவிட்டது. நீங்க கல் நெஞ்சம் படைத்தவர்கள் மட்டுமல்ல, அதை விட மோசமானவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவ் அஷத்து கஸ்வா, அதை விட அவர்களுடைய இதயம் கடுமையாகிவிட்டது. ரமலானில் தாக்குதல் நடத்துதல் என்பதை யோசிச்சு பாருங்க. ஒரு யதார்த்தத்துல இப்படி ஒன்னும் பெரிய தலவோர பிரச்சனை இல்லையே. இன்னும் ஒரு மாசம் தள்ளி வச்சா கூட இந்த சண்டையை தீர்த்துக்கலாமே. ஒரு சண்டைக்கான அத்தியாவசியமான அவசியமான சந்தர்ப்பம் இது இல்லையே. ஒரு நாகரீகமான சிந்தனை இருக்கிற யாரும் என்ன நினைப்பாங்க? இன்னும் ஒரு வீரன் என்ன நினைப்பான்? அவனுடைய எதிராளிக்கு முழுசாக ஒரு யுத்தத்திற்கு தயாராகிற வாய்ப்பை கொடுத்துட்டு தானே ஒரு வீரன் சண்டை போடுவான். ஆயுத பலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது ஈரான் இந்த 2 நாடுகளை விட வலிமையில் குறைவானதுதான். அமெரிக்காவை விட, இஸ்ரேலை விட ஈரான் வலிமை குறைவானது, தொழில்நுட்ப வலிமையும் குறைவானது. காரணம், கடந்த 49 வருஷமாக அவர்கள் முற்றுகைக்கு ஆளாகி இருக்கிறார்கள், பொருளாதார முற்றுகைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எந்த நாட்டோடும் வர்த்தகம் செய்து கொள்ள முடியாது. அங்க நிறைய எண்ணெய் உற்பத்தி ஆகும். உலகத்துல பெட்ரோல் அதிகமாக கிடைக்கிற நாடு ஈரான் நாடு. இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே முதல்ல பெட்ரோல் கிடைச்சது ஈரான்ல தான். ஈரான்ல இருக்கிற மஸ்ஜித் சுலைமான்கிற இடத்துல இருந்து தான் முதல் பெட்ரோல் கிடைச்சது. நிறைய பெட்ரோல் வளம் இருக்கிறது. அதை வெளியே விற்பனை செய்ய முடியாது. திருட்டு மார்க்கெட்டில், பிளாக் மார்க்கெட்டில் விற்பனை செய்வதை தவிர, அல்லது வேண்டப்பட்ட உயர்ந்த நாடுகளுக்கு, வலிமை மிகுந்த சீனா போன்ற நாடுகளுக்கு விற்பனை செய்வதை தவிர,
அவங்களுடைய பெட்ரோலை விற்க முடியாது. 49 வருஷமாக ஒரு பொருளாதார முடக்கத்தில் அவர்கள் இருக்கிறார். வெளிநாடுகளோடு அவர்களுடைய தொழில்நுட்ப வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியாது. இந்த சூழ்நிலையில் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால நிச்சயமாக அமெரிக்காவை விடவும் இஸ்ரேலை விடவும் ஈரான் என்பது வலிமை குறைந்த ஒரு நாடு. அந்த வலிமை குறைந்த ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடக்கிற போது அவங்களுக்கு பொருத்தமான, அவர்களுக்கு வசதியான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு அவர்கள் ரமலானில் நோன்பை கடைபிடிக்கிற நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது என்பது இது உண்மையில ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல். ஏன்னா ஈரானை தாக்குச்சுன்னா இப்ப பாருங்களேன், ஈரான் மட்டும் நிம்மதி இழக்கல, ஈரானுடைய நிம்மதி மட்டும் போகல, மத்திய கிழக்கு நாடுகளில் வாழக்கூடிய அத்தனை பேருடைய நிம்மதியும் போயிருக்கு. வெளிநாட்டுக்காரங்களோட பேசினா நேற்றுக்கு கூட சொல்றாங்க, இந்த பக்கத்துல இந்த ராக்கெட் போற சத்தம் கேட்குது, யாரால தூங்க முடியும், இந்த ராக்கெட் போற சத்தம் கேட்குது, கொஞ்சம் இடம் மாறி விழுந்து விட்டாலும் வாழ்க்கை அவ்வளவுதானே. அதனாலே அரபு நாடுகளிலும் அவங்களும் மூமின் முஸ்லிம்கள் தான், அங்கேயும் நோன்பை கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. கத்தார் நாட்டில், ஐக்கிய அரபு அமீரகத்தில், பஹ்ரைனில், சவுதி அரேபியாவில், ஓமன் நாட்டில், இங்க எல்லாமே முஸ்லிம்கள் தான் இருக்கிறாங்க. அங்கு மொத்தமாக வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான ரமலானில் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகியிருக்கு. ரமலான் ரொம்ப சிறப்பா இருக்கும் அரபு நாடுகள்ல. நம்ம ஆசைப்படலாம் ரமலான் அரபு நாட்டில் இருக்கணும்னு, அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். மக்களுடைய அந்த ரமலானை அனுசரிக்கிற விதமும் சிறப்பாக இருக்கும். அப்படி சிறப்பாக ஒரு பரிசுத்தமான மாதத்தை எதிர்கொள்கிற சந்தர்ப்பத்தில் இப்படி தாக்குதல் நடத்தி இருப்பது என்பது யதார்த்தத்தில் ஒரு நாட்டின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல் அல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஐக்கிய அரபு அமீரகம் அல்லது அரபு நாடுகள்ல அந்த நாட்டுக்காரங்க மட்டும் வசிக்கல, உலகம் முழுக்க இருக்கிற மக்களுடைய பிரதிநிதிகள், அவர்களை சார்ந்தவர்கள் அங்கே வசிக்கிறார்கள். இப்ப துபாயில ஒரு தாக்குதல் என்றால் இங்க இருக்கிற கேரளாவில் இருப்பவர்களும் தமிழ்நாட்டில் இருப்பவர்களும் பதறாமல் இருக்க முடியாது. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் அங்கே வசிக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த தாக்குதல் ஒரு நிலப்பரப்பின் மீது மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல, உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் இதயத்தின் மீதும் நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல். திட்டமிட்டு இந்த ரமலானை இலக்காக கொண்டு இது நடத்தப்பட்டிருக்கிறது. இப்ப அமெரிக்காவை ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாலும் ஈரான் திருப்பி அமெரிக்காவை தாக்க முடியாது. அமெரிக்கா எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்கு, அதனால அமெரிக்காவை தாக்க முடியாது. அதுதான் அமெரிக்காவினுடைய பெரிய பலம். தன்னை திருப்பி அடிப்பதற்கான ஆள்கள் யாரும் பக்கத்தில் வர முடியாது என்பதுதான் அவர்களுடைய ஒரு பெரிய பலம். 2 பேர் திருப்பி அடிக்கப்பட்டால் அடுத்த நாள் ஓடி போய் விடுவார்கள், அதுதான் அவர்களுடைய இயல்பு. சாதாரணமாக இந்த அமெரிக்க ஐரோப்பிய பாணி மக்களுடைய இயல்பு கொஞ்சம் கஷ்டத்தை தாங்கிக்க மாட்டான். வியாபாரத்துல ஒரு 2 மாசம் நஷ்டம் ஏற்பட்டா கடை பூட்டிட்டு போயிடுவான். அவன் அதுக்கு மேல தாங்க முடியாது, இன்னும் கொஞ்சம் நடத்தி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்க மாட்டான். அந்த இயல்பு அவனுக்கு கிடையாது. அல்லாஹ் மேல தவக்கலோ நம்பிக்கையோ அவங்களுக்கு இருக்காது. அதனால ஒரு சின்ன மாற்று அடி கிடைத்தால் கூட அவர்களால் தாக்கு பிடிச்சு நிக்க முடியாது. அவங்க பக்கத்துல போய் யாரும் அடிக்க முடியாதுங்கிற ஒரு தைரியத்துல உலகத்தை இப்படி அவர்கள் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால அரபு நாடுகளை தாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இஸ்ரேல் ஆளாகிறது, அரபு நாடுகளை தாக்குகிறது, அங்க இருக்கிற அமெரிக்க படைத்தளங்களை தாக்குகிறது. அப்படி தாக்கப்படும் போது சில நேரத்துல படைத்தளங்களை தவிர்த்து விட்டு மக்கள் வசிக்கிற பகுதியிலும் கூட தாக்குதல் நடக்கலாம். சில நேரத்துல அது சாத்தியம்தான். ஒரு இடத்துல நம்ம ராக்கெட்டை தீர்மானிச்சு வச்சா அது அங்கேயே போய் இல்லாம வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் விழலாம். அதிலும் வளைகுடா நாடுகள்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது நேரடியான ராக்கெட் தாக்குதல் கிடையாது. ராக்கெட் வருகிற போது ராக்கெட்டை எதிர்த்து அந்த நாடுகள், துபாயில இருக்கிற அல்லது சவுதியில் இருக்கிற அந்த நாடுகள் அதை எதிர்த்து அனுப்புகிற ராக்கெட் எதிர்ப்பு ஏவுகணைகள் போகிற போது 2 மோதிக்கொள்கிற போது அதில் விழுகிற சிதறல்களால் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. நம்ம இப்ப வளைகுடா நாடுகளில் பாதிப்புன்னு பார்க்கிற போது அத்தகைய பாதிப்புகள் தான். இதுல இன்னொரு ரகசியமும் வெளிப்பட்டிருக்கு.
இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேல் மோசடியாக அது அரபு நாடுகளை தாக்குகிறது. வெளிப்படையாக அது ஈரானை தாக்குறதா சொல்லிக்கிட்டு அரபு நாடுகளை தாக்குகிறது. ஏன்னா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி சைப்ரஸ் நாட்டினுடைய விமான நிலையம் தாக்கப்பட்டது. உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஈரான் தான் தாக்கி இருக்குன்னு சொன்னாங்க. சைப்ரஸ் நாட்டினுடைய விமான நிலையத்தை ஈரான் தான் தாக்கி இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில நேற்று பிரிட்டிஷினுடைய வல்லுநர்கள் குழு ஆராய்ச்சி செய்து சைப்ரஸ் நாட்டினுடைய ஏர்போர்ட்டில் விழுந்த விமானம், ஏர்போர்ட்டில் விழுந்த ட்ரோன் அது ஈரானிலிருந்து அனுப்பப்படவில்லை, அது வேற எங்கோ ஒரு இடத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப என்ன தெரிய வருகிறது என்றால், இஸ்ரேல் நாடு நயவஞ்சகமாக அது ஈரானின் பெயரை வைத்துக் கொண்டு அரபு நாடுகளுக்குள்ளே, அரபு நாடுகளுடைய செல்வ வளம் புதிந்திருக்கிற பகுதிகளில் இஸ்ரேலே தாக்குகிறது. இப்ப அரபு நாட்டுல ஆரம்கோ அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு சவுதி அரேபியால. அவங்க தான் பெட்ரோல் எடுக்கிற நிறுவனம், பெட்ரோலை எடுக்கிற உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய நிறுவனம் ஆரம்கோங்கிற நிறுவனம். இந்த ஆரம்கோ நிறுவனத்தின் மீது ஒரு சின்ன பொறி விழுந்தாலும் ஒட்டுமொத்த உலகத்தையும் அது பாதிக்கும். ஆரம்கோ நிறுவனத்தினுடைய ஒரு பெரிய கிடங்கின் மீது ஒரு ராக்கெட் விழுந்து அது தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்தது. இப்போது ஆராய்ச்சி செய்பவர்கள் என்ன சொல்கிறார்கள், இது இஸ்ரேலினுடைய சதியாக இருக்கலாம், ஈரானின் மீது பழி போட்டு சவுதி அரேபியாவை அழிப்பதற்கு இஸ்ரேல் செய்கிற சதியாக இருக்கலாம் என்று சொல்லி இஸ்ரேல் இப்படியும் மோசடிகளை செய்கிறது என்று சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் அவர்களுடைய தந்திரங்கள் எப்படி இருக்கும், அவங்க எப்படி எல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதை விலாவாரியாக நமக்கு சொல்கிறார். இப்ப நடக்கிற இந்த பாடங்கள் எல்லாம் அரபு நாடுகளுக்கு ஒரு சரியான பாடம். இப்ப நடக்கிற யுத்தம் அரபு நாடுகளுக்கு ஒரு சரியான பாடம். ஏன்னா இந்த அரபு நாடுகள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக அமெரிக்காவுக்கு ஏராளமாக கப்பம் கட்டுகிறார்கள். கத்தர் நாட்டிலே அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய விமான படைத்தளம் இருக்கிறது. பஹ்ரைனிலே அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கப்பற்படைத்தளம் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய 5வது கப்பற்படை தளபதி பஹ்ரைன்ல இருக்கார். அந்த 5வது படைப்பிரிவின் தளபதியே பஹ்ரைன்ல இருக்கார். அதே போல சவுதி அரேபியா தான் அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதில் முன்னணியில் இருக்கிற நாடு. அமெரிக்காவில் எவ்வளவு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படுதோ அது உற்பத்தி செய்யும் போதே சவுதி அரேபியாவை இலக்காக வைத்துத்தான் செய்கிறார்கள். 2003 2015 நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முந்தைய கணக்கு. 2003 2015 $61 பில்லியன், நம்ம கணக்குல போட்டாலே அது ரொம்ப பெருசு. 61 பில்லியனுக்கு சவுதி அரேபியா ஆயுதங்களை வாங்கி குவித்திருக்கிறது. இப்ப இருக்கிற கணக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, இன்னும் பல பில்லியன்கள் அதிகமாக இருக்கலாம். சவுதி அரேபியாவினுடைய வருமானம் முழுக்க இன்னும் சொல்ல போனால் அதில் இருக்கிற சுமார் 70% வருமானம் அமெரிக்காவுக்கே போகிறது என்பதுதான் யதார்த்தம். இவ்வளவு கொடுத்து அமெரிக்காவிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்பதற்காகத்தான் இவ்வளவு கொடுத்தார்கள். ஆனா ஒரு நெருக்கடி நேரம் வந்தபோது அமெரிக்கா தன்னுடைய வீரர்களை எல்லாம் திருப்பி கொண்டு போய் இவர்களை வம்பில் சிக்க வைத்து விட்டு இவர்களை ஆபத்தில் மாட்ட வைத்து விட்டது. இவங்களை பாதுகாக்க வேண்டும் இல்லையா? அது பாதுகாக்க வேண்டிய அமெரிக்கா அதற்கென்று சொல்லி காசு பணத்தை வசூலிக்கிற அமெரிக்கா அவர்களை பாதுகாக்காமல் அவர்களை நட்டாற்றில் இருக்க வைத்து விட்டது என்பதும் யதார்த்தம். இது அரபு நாட்டுக்காரர்கள் பாடம் படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா அரபு நாடுகள் அமெரிக்கா கூட மட்டும் நட்பா இல்லை, அரபு நாடுகள் இஸ்ரேல்காரன் கூடயும் நட்பா இருக்கிறான். பெரிய ஒரு விஷயம். இந்தியா நீண்ட காலம் இஸ்ரேலோட எதிர்ப்பு நிலைமையை தான் கடைபிடிச்சது. நம்ம பாஸ்போர்ட்ல எல்லாம் இந்த பாஸ்போர்ட் இஸ்ரேலுக்குள் போகக்கூடாதுன்னு எழுதியிருப்பாங்க. இயல்பா பாஸ்போர்ட்லயே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, இஸ்ரேலுக்கு போகக்கூடாதுன்னு எழுதியிருப்பாங்க. அப்படி இருந்த நிலையில இந்தியா இஸ்ரேல் கூட நட்புறவு ஆரம்பிக்கும் போது அதுக்கு நியாயம் என்ன சொன்னாங்கன்னா, அரபு நாடுகளே இஸ்ரேலோடு நெருக்கத்தில் தானே இருக்கின்றன சொன்னாங்க. இப்ப அரபு நாடுகள் பலதும்
வெளிப்படையாகவும் நேரடியாகவும் நெருக்கத்தில் இருக்கிறது. எங்கேயும் போவேனா, துபாய்க்கு போனா போதும். துபாய் ஏர்போர்ட்ல போய் இந்த வண்டிகள் புறப்படுகிற, வண்டிகள் வந்து சேருகிற பட்டியல் போட்டிருப்பாங்களா இல்லையா? அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு இருக்கிற விமானங்களை விட டெல் அவீவ் அப்படிங்கிற இஸ்ரேலுக்கு இருக்கிற விமானங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. நீங்க டெல்லிக்கு வருகிற விமானமோ அல்லது கொச்சிக்கு வருகிற விமானமோ ஒன்று என்று ஒரு மணி நேரம் நீங்க பாக்குறீங்கன்னா, டெல்லிக்கு அல்லது கொச்சிக்கு வர்ற விமானம் ஒன்னா இருக்கும்னா நிச்சயமா டெல் அவீவுக்கு போற விமானம் 2 இருக்கும். அப்ப இது இந்த ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இஸ்ரேலோடு இருக்கிற நெருக்கம் எப்படிப்பட்டது என்பதை அது காட்டுகிறது. இந்த அரபு நாடுகள் இஸ்ரேலோடு ஒரு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நெருக்கமான தொடர்பில் இருந்தார்கள். அந்த தொடர்பு அவர்களுக்கு எந்த பயனும் தரல. அவர்களை ரமலான் நேரத்தில் சிக்கலுக்குள்ளாக்குகிற ஒரு தாக்குதலை தொடுப்பதை அந்த தொடர்பு தடுக்கல. நீங்க நெருக்கமா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்யறமா இல்லையா, உங்களுக்கு உபகாரமா இருக்கிறமா இல்லையா? அப்படி உங்களுக்கு உபகாரமா இல்லாம அவனுக்கு உலகத்தில் பல நாடுகளால் நிராகரிக்கப்படக்கூடிய நாடு இஸ்ரேல். உலகத்தில் பல நாடுகள்ல நிராகரிக்கப்படக்கூடிய நாடு இஸ்ரேல். அந்த இஸ்ரேலுக்கு தலைமையில் வைத்து கொண்டாடுகிற வரவேற்பை கொடுக்கிறது சில அரபு நாடுகள், குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் போன்ற சில அரபு நாடுகள். அந்த நாடுகளுக்கு நம்மளை எல்லாரும் ஒதுக்கி வைக்கும் போது ஆதரவு கொடுக்கிற நாடுகளாச்சேன்னு ஒரு இரக்கம் காட்டணுமா இல்லையா? ஒரு கனிவு நட்புறவு காட்டணுமா இல்லையா? காட்ட மாட்டான். அல்லாஹ் தெளிவா சொல்றான், ஃபபிமா நக்லிஹிம் மீசாக்கஹும், அவர்கள் உடன்படிக்கையை மீறுவார்கள். இயல்பு, யூதர்களுடைய இயல்பு. நீ எந்த ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறுவார்கள். அதனால் தான் லஅன்னாஹும், அவர்களை நாம் சபித்திருக்கிறோம். உலகத்தில் அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட சமூகம் யூத சமுதாயம். நம்ம அல் ஃபாத்திஹா சூரால கைரில் மக்லூபி அலைஹிம்னு வரும் ஒரு வாசகம். யா அல்லாஹ் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர் வழி காட்டுவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியை காட்டுவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம், உன்னுடைய கோபத்திற்குள்ளானவர்களின் வழி அல்ல என்று இந்த வாசகம் வரும். கைரில் மக்தூபி அலைஹிம், இந்த கோபத்திற்குள்ளானவர்கள் யார் என்று பெருமானாரிடத்திலே கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் யூதர்கள். யூதர்கள் என்பது சபிக்கப்பட்ட சமுதாயம். அல்லாஹ் இங்கேயும் சொல்றான். ஏன் அவனை நாம சபிச்சோம்னா, எந்த ஒப்பந்தம் செஞ்சாலும் மீறுவான், அதை நபியிடத்துல செஞ்சாலும் மீறுவான். ஃபபிமா நக்லிஹிம் மீசாக்கஹும், அவர்கள் உடன்படிக்கையை மீறுகிற காரணத்தாலே லஅன்னாஹும், அவர்களை நாம் சபித்தோம். வஜஅல்னாஹும் காசியத்தன், வஜஅல்னா குலூபஹும் காசியத்தன், அவர்களுடைய இதயங்களை கடினமானதாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே இது இயல்பு, யூதர்களுடைய இயல்பு. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இவங்கள்ட்ட எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு குரான மாதிரி ஒரு வழிகாட்டுதல் இல்லை. திருக்குரானிலே அல் அஹ்ஸாப் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. நாம பயான்களை எல்லாம் கேட்கிறோங்கிற போது சில விஷயங்களை வெறுமனே கேட்டுட்டு போயிடக்கூடாது. ஒரு தடவை எடுத்து பார்க்கவோ அப்படின்னு செய்யும் போது அது நமக்கு மனசுக்குள்ள ஒரு அறிவாக அது உட்கார்ந்துடும். அது வெறும் செய்தியாக இல்லாம ஒரு அறிவாக உட்கார்ந்துடும். குரான்ல அல் அஹ்ஸாப் என்ற பெயரில் ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த அஹ்ஸாப்னா கூட்டணிகள், கூட்டணி படைகள்னு அர்த்தம், கூட்டுப்படைகள்னு அர்த்தம். ஆனா தர்ஜுமா செஞ்சவங்க ரொம்ப அழகா செஞ்சிருப்பாங்க, சதிகார கூட்டணி, சதிகார கூட்டணிகள்னு அதுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்க. ரொம்ப சரியான விஷயம். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மக்காவில் இருந்த மக்களை யூதர்கள் ஒன்று திரட்டினார்கள். இதுல ஆச்சரியம் என்னன்னா, யூதன் அரபு நாட்டுக்கு அண்டி பிழைக்க வந்தவன். யூதர்கள் அவர்களுடைய ஊர் கிடையாது, அது அவங்க இங்க அண்டி பிழைக்க வந்தவர்கள். கடைசி நபி வருவார் என்கிற ஒரு நம்பிக்கையில அரபு நாட்டில் குடியேறியவர்கள். மதீனாவிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஹைபர் பகுதியிலும் குடியேறி
அவர்கள்ட்ட இயல்பாக இருக்கிற அறிவு திறனாலும் உழைக்கிற திறனாலும் நல்ல வளமாக செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இப்ப இவங்க அரபு நாட்டுக்காரர்களை அண்டி பிழைக்க வந்தவர்கள். அப்படி அண்டி பிழைக்க வந்தவர்கள் ரசூலுல்லாவுக்கு எதிராக அரபின் பூர்வீக குடிமக்களை இணைத்தார்கள். ஹிஜ்ரி 5வது வருஷம் அரபு நாட்டில் மக்காவை சுற்றியுள்ள பகுதிகளில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்களோ எல்லாத்தையும் இணைச்சா. மக்கால் இருக்கிற குறைஷிகள், மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கதபானியர்கள், இப்படி எல்லா எதிரிகளையும் இணைச்சாங்க. 10,000 பேரை ஒன்று திரட்டினார்கள். முஸ்லிம்கள் அதுவரைக்கும் இவ்வளவு ஒரு பெரிய படையை சந்தித்ததில்லை. 10,000 எதிரிகளை ஒன்று திரட்டினார்கள். இங்க நம்ம கவனிக்கணும், இந்த எதிரிகள் ஒன்னா திரண்டவங்கள் அல்ல, தானா திரண்டவர்கள் அல்ல. மக்காவில் இருக்கிற அந்த மக்களை போய் பார்த்து, அது போல மற்ற எதிரிகளை போய் பார்த்து, எங்க ஊரில் உற்பத்தி ஆகிற விளைகிற பேரிச்சம்பழத்துல 1/4 பங்கு உங்களுக்கு தர்றேன், வருஷத்துல 1/2 பங்கு உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி பொருளாதார ஆசையை காட்டி பெருமானாருக்கு எதிராக மக்களை திரட்டி கொண்டு வந்தார்கள். 10,000 பேர் திரண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும், அவர்கள் உங்களுக்கு மேல்புறத்திலிருந்து திரண்டு வந்தார்கள். வமின் அஸ்ஃபல மின்கும், உங்கள் காலடியிலிருந்தும் அவர்கள் திரண்டு வந்தார்கள். வைது ஜாகத்தில் அபுசாரு, பார்வைகள் நிலைகுத்தி நின்று விட்டன. அதே போல வபலகத்தில் குனூபுல் ஹனாஜிர, உங்கள் இதயங்கள் தொண்டைக்குழிக்குள் வந்து விட்டது. வதலுன்னூன பில்லாஹில் லுனூன், அல்லாஹ்வை பற்றி கூட நீங்கள் பலவாறு யோசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அல்லாஹ்வை நம்புடமே, அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டானோ என்ற அளவில் நீங்கள் யோசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அல்லாஹு தாலா இந்த யூதர்களால் ஏற்பட்ட அந்த அபாய சூழலை சொல்லி காட்டுகிறான். அகல் யுத்தத்தின் அந்த சூழ்நிலையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இத்தனை பேரையும் திரட்டிட்டு வந்தது யாருன்னா யூதன் தான் திரட்டினான். இன்னைக்குமே பாருங்க, யூதர்கள் அவர்களுடைய கைகளை வச்சே, முஸ்லிம்களுடைய கைகளை வச்சே முஸ்லிம்களுடைய கண்ணை குத்துற வேலையை தான் சரியா பார்க்கிறான். இவ்வளவு தூரம் அவன் நமக்கு எதிராக சதி செய்தவன் அப்படிங்கிறத, சதி செய்யக்கூடியவன் அப்படிங்கிறத மறந்துட்டு அவனோடு அவர்கள் கைகோர்க்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹுனாலிக உபுத்துலியல் முஃமினூன், அப்போது மூமின்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது. என்ன சோதனை என்றால், வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா, அவர்கள் கடுமையாக உழுக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பயத்தை அல்லாஹ் அவர்கள் கடுமையாக உழுக்கப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களால் நேரடியாக எதிர்த்து வெற்றி பெறுவது சாத்தியமில்லாத சூழல்ல. ரசூலுல்லாஹ் மதீனாவில் ஒரு அகழி வெட்டி அவர்கள் உள்ளே வருவதை தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். அவங்க உள்ள வர்றதை கொஞ்சமா ரசூலுல்லாஹ் தடுத்து நிறுத்தி இருந்தாங்க, அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹு தஆலா தன் தரப்பிலிருந்து உதவி செய்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, உதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள். இது ஜாஅத்துக்கும் ஜுனூதன், அல்லாஹ் உங்களுக்கு பல படைகளை அனுப்பினான். ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன், அவர்கள் மீது அல்லாஹ் கடும் காற்றை அனுப்பினான். காற்றை அல்லாஹு தஆலா உங்களுக்கு சார்பான ஒரு படையாக அல்லாஹ் அனுப்பினான். அந்த காற்று அவர்களை சிதறடித்தது. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ்ல வருது, வடக்கு காற்று தெற்கு காற்றுன்னு 2 காற்று இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல கூட சொல்லுமா இல்லையா, வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்றுன்னு எல்லாம் சொல்றோமா. இந்த 2 காற்று இருக்கு, வடக்கு காத்து தெற்கு காத்துன்னு 2 காத்து இருக்கு. இந்த 2 காத்துகள் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா பேசிக்கிச்சான். ஒரு காத்து சொல்லிச்சான், ரசூலுல்லாஹ் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறாங்க, நீ போய் உதவி செய்யு சொல்லும் போது காத்துகள் சொல்லிச்சான், ராத்திரி நேரத்துல வேண்டாம், ராத்திரி நேரத்துல வெளியே போகக்கூடாது. பாருங்க, ராத்திரியில் யாரையும் எதிர்பாராமல் தாக்கக்கூடாது என்கிற செய்தி காத்துக்கு கூட இருக்கிறது. ராத்திரி நேரத்துல யாரையும் தாக்கக்கூடாது என்று சொல்லி அதிகாலை நேரத்து காற்று, சபா என்கிற அதிகாலை நேரத்து காற்று மிக கடுமையாக வீச ஆரம்பித்தது. அந்த வீசிய காற்றை அவர்களால் எதிர்கொள்ள முடியல. ஹதீசுகள்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருங்க. ஒரு சஹாபிட்ட சொன்னாங்க, எல்லாரும் போர் முனையில நிக்கிறாங்க, அவங்களுக்கு போய்
முருகும் எர்ஜிஉ இலா அஹ்லி, அவங்க வீட்டுக்கு போறதுக்கு சொல்லுங்கன்னாங்க. ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, இத போய் எல்லார்கிட்டையும் போய் கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு நான் அந்த செய்தியை சொல்லலான்னு வெளியே போனா என்னால நடக்க முடியல. என் கையில ஒரு கேடயம் இருந்தது. அந்த கேடயத்தை காற்றுக்கு எதிராக பிடித்து கொண்டு நான் நடக்க முயற்சி செய்றேன். அந்த கேடயம் என்னை திருப்பி திருப்பி அடித்ததில் என்னுடைய வலது புஜம் காயப்பட்டு விட்டது. அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டு போறேன். போகும்போது எதிரில் வரக்கூடிய யாராவது ஒரு சஹாபியை பார்த்தால், நீ வீட்டுக்கு திரும்பி போ என்று சத்தம் போடுகிற போது அந்த சஹாபியால் என்னை பார்த்து கழுத்தை கூட திருப்ப முடியவில்லை. காற்று அப்படி வீசியது, அந்த சஹாபியால் என்னை பார்த்து கழுத்தை கூட திருப்ப முடியல. அந்த சூழ்நிலையிலே அல்லாஹு தஆலா எதிரிகளை அந்த இடத்தை விட்டு ஓட வைத்தான். மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். இது குர்ஆன் சொல்லி காட்டுகிற வரலாறு. இந்த வரலாறு எவ்வளவு செய்திகளை வச்சிருக்கு. யூதன் எப்பவும் உனக்கு நன்மை செய்ய மாட்டான். நீ எந்த ஒப்பந்தம் செய்தாலும் உனக்கு எதிராகத்தான் இருப்பான். அதை நம்ப முடியாது. இன்னொன்னு, உனக்கு எதிராக அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். உங்களையே உங்களுக்கு எதிரானவர்களாக மாற்றி விடுவார்கள். இந்த திறமை அவர்களிடத்தில் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படி இருந்தும் இந்த மாதிரியான தகவல்கள் இருந்தும் கூட முஸ்லிம்கள் பாடம் படிச்சுக்கல. இதுல இன்னொரு ஆச்சரியம் நடந்தது. இவங்கெல்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க. மதீனாவுக்கு உள்ளேயே பனு குரைலா என்ற ஒரு யூத கூட்டம் இருந்தது. மதீனாவுக்குள்ளேயே இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நல்ல நட்புறவில் இருந்தார். எந்த அளவுக்கு நட்புறவில் இருந்தாங்கன்னா, வித்தியாசமே பார்க்காம இந்த மக்காவிலிருந்து எதிரிகள் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே மதீனாவை சுத்தி அகழி வெட்டும் போது அகழி வெட்டுவதற்கான மண்வெட்டி கடப்பாறை எல்லாம் அவங்கள்ட்டயே கடன் வாங்கிட்டாங்க. ஏன்னா அந்த மண்வெட்டி கடப்பாறை எல்லாம் விவசாயம் பண்ற வேலை. இந்த விவசாயத்துல அன்னைக்கும் அவன் முக்கியமா இருந்தான். அவங்கள்ட்ட தான் அது இருந்துச்சு. அவங்கள்ட்ட இருந்து கடன் வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அகல் வெட்டுகிற வேலையை பார்த்தாங்க. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லுறவு பாராட்டி வந்த பனு குரைலா யூதர்கள் திடீர்னு மதீனாவுக்கு உள்ள இருந்துகிட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்ய நினைச்சாங்க. வெளியில் இருக்கிற யூதன் உள்ள இருக்கிற யூதன் கிட்ட சொன்னா, நாங்க உள்ள வர முடியல, இந்த அகழி எங்களுக்கு தடையா இருக்குது, அதனால நீங்க உள்ள இருந்து ஒரு சண்டையை ஆரம்பிங்க. நாளைக்கு காலையில சுபுகு முடிச்ச உடனே நீங்க உள்ள இருந்து சண்டையை ஆரம்பிங்க. நீங்க சண்டையை ஆரம்பிக்கும் போது உங்களை நோக்கி அவங்களுடைய கவனம் திரும்பும். அந்த நேரத்துல நாங்க இந்த குழியை தாண்டி வந்துருவோம் என்று ஆலோசனை சொல்லி இருந்தார். ராத்திரி நேரத்துல இது நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் பயப்படுறாங்க. அவன் நாளைக்கு இங்க உள்ளுக்குள்ள பிரச்சனையை தொடங்கிட்டா நம்ம அந்த அகலையை பாதுகாக்க முடியாதேன்னு பயப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ராத்திரியா பனு குரைலா காரங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஆள் அனுப்புறாங்க. நீங்க இந்த யுத்தத்தை தொடங்கிடாதீங்க சொல்றதுக்கு ஆள் அனுப்புறாங்க. அப்படி ஆள் அனுப்பிய போது பனு குரைலாக்களுடைய தலைவன் தன்னுடைய வீட்டுக்கு உள்ளே தாளிட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தான். வெளியிலிருந்து முஸ்லிம்கள் உள்ளே சென்று நாங்கள் முகம்மதிடமிருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்ன போது அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, முகம்மதா, அது யாரு எங்களுக்கு தெரியாதே என்று சொன்னான். மதீனாவுக்கு உள்ளே உட்கார்ந்து கொண்டு பல வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்ந்து நெருக்கமான தொடர்பில் இருந்த யூத தலைவன் சொன்ன வார்த்தை, முகம்மதா, அது யாரு எங்களுக்கு தெரியாதேன்னா. நாளை ஃபஜ்ருக்கு அவர்கள் சண்டையை ஆரம்பித்து விடுவார்கள், இனி என்ன நடக்குமோ என்று பயம் நீடித்திருந்த சூழ்நிலையில், நான் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய வசனத்தில் வந்தது போல அவர்களுடைய பார்வைகள் நிலைகுத்தி நின்று அவர்களுடைய இதயம் தொண்டைக்குழிக்குள் வந்துவிட்ட சூழலில் அந்த காலை நேரத்தில் அல்லாஹ் கடும் காற்றை வீச செய்தான். முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாத்தான். அகல் யுத்தத்திலே முஸ்லிம்கள் ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்த ஆபத்து நீங்கி போச்சு. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க போட்டிருந்த ஆயுதங்களை எல்லாம் கலட்டிட்டு அவங்க உருக்கு சட்டை கவச ஆடைகளை எல்லாம் கலட்டலான்னு போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன
நீங்க ஆடைகளை கலட்டுறீங்க, மலக்குகளாக இருக்கிற நாங்கள் யுத்தம் முடிந்து விட்டதாக நினைக்கல அப்படின்னு சொன்னான். நாங்க யுத்தம் முடிஞ்சுதான் நினைக்கல. பாருங்க, ரசூலுல்லாவுக்கு அந்த சந்தர்ப்பத்துல கூட இந்த பனு குறைலா யூதர்கள் செய்த சதி அது ரசூலுல்லாவுக்கு ஞாபகத்துல இருக்கல. ரசூலுல்லா இயல்பா சரி சண்டை முடிஞ்சிருச்சே அப்படின்னு வந்து வீட்டுக்குள்ள வந்து ஆடைகளை கலட்டுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், நாங்கள் யுத்தம் முடிந்து விட்டதாக நினைக்கல. அந்த பனு குறைலாக்கள் இருந்த திசையை நோக்கி கை காட்டினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அறைக்கு வெளியே தலையை நீட்டி சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், எல்லோரும் அசர் தொழுகை பனு குறைலாக்களின் முற்றத்தில் தான் தொழ வேண்டும் என்று சொன்னார். அசர் தொழுகைக்கு பனு குறைலா முற்றத்தில் திறந்து விட வேண்டும். முஸ்லிம்கள் பனு குறைலாக்கள் இருந்த கோட்டையை முற்றுகையிட்டார்கள். 25 நாட்கள் முற்றுகையிட்டார். இந்த 25வது நாள் முற்றுகைக்கு பிறகு அவர்கள் வேறு வழி இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்புக்கு இறங்கி வந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சார்ந்த பனு குறைலா யூதர்களை சார்ந்த ஒரு முஸ்லிமை வைத்தே தீர்ப்பு சொல்ல வைத்தான். இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை? நமக்கு எதிரான ஒரு படை வெளியே தயாராகி நம்மை தாக்க காத்திருக்கிற போது உள்ளுக்குள் இருந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்க வேண்டியவர்கள், நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள் நமக்கு எதிராக வஞ்சகம் செய்தார்களே, இதற்கு என்ன தண்டனை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சார்ந்த தலைவரிடத்திலேயே கேட்டபோது அவர் சொன்னார், யார் பனு குறைலா யூதர்களில் சண்டையிடுகிற அளவுக்கு திறன் படைத்தவர்களோ அவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னார். அப்படி சொன்ன போது யார் சண்டையிட தகுதி படைத்தவர் என்று ஆய்வு செய்யப்பட்டது. பெண்கள் ஒதுக்கப்பட்டார்கள், சிறுவர்கள் தள்ளப்பட்டார்கள், விதிவிலக்காக சொல்லப்பட்டார்கள். அப்படி தேடிய போது 600 பேர் இருந்தார்கள். சகோதரர்களே, அதற்கு பிறகு மதீனாவில் முஸ்லிம்கள் கடைத்தெருவுக்கு கூடுகிற இடங்களில் பெரிய பெரிய பள்ளங்கள் வெட்டப்பட்டது. ஒரே நாளில் 600 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்களுடைய வரலாற்றிலே காருண்யம் தான் எந்த இடத்திலும் மிகச்சு நிற்கும். காருண்யமும் அன்பும் கருணையும் தான் மிகச்சு நிற்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கடுமையான தண்டனை என்று ஒன்று தரப்பட்டது என்று வருமானால் இந்த ஒரு தண்டனையை தான் பார்க்கலாம். அகல் யுத்தத்திற்கு பிறகு பனு குறைலாக்களில் இருந்த யாரெல்லாம் சண்டையிடுவதற்கு தகுதி படைத்தவர்களோ அவர்கள் அத்தனை பேரும் அவர்கள் ஒரே நாளில் மரண தண்டனை தரப்பட்டு அவர்கள் அந்த குழியிலே புதைக்கப்பட்டார்கள். இது எல்லாமே முஸ்லிம்களுக்கான பாடம் தான், காலம் பூரா இருக்கிற பாடம் தான். குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த அல் அஹ்ஸாப் அத்தியாயத்தினுடைய பாடங்கள் காலம் பூரா இருக்கிற பாடம் தான். அவனுக்கு அறிவாளியா தெரிவான், அறிவு சயின்ஸ்ல சிறந்தவனா தெரிவான், விவசாயம் செய்யறதுல சிறந்தவனா தெரிவான், தொழில்நுட்பத்துல சிறந்தவனா தெரிவான். ஆனால் அடிப்படையில் அவனுடைய குணம் இப்படிப்பட்டது. உடன்படிக்கைக்கு அவர்கள் ஒத்து வர மாட்டார். இந்திய பழமொழி ஒன்று இருக்கு, ஒரு யூதன் உன்னோடு கை குலுக்கினால் உன் விரல்களை எண்ணி பார்த்துக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இது இந்திய பழமொழி. நீங்க அந்த பழமொழிகள்ல பாத்தீங்கன்னா இந்திய பழமொழின்னு இருக்கும். இப்ப இந்திய மக்களுக்கு தெரியும் யூதனோட உறவு கொள்வது எவ்வளவு ஆபத்தானது என்பது தெரியும். தெரிந்திருந்தும் இந்த அரபு நாடுகள் யூதர்களோடு கைகுலுக்கியதன் காரணத்தை, அந்த கைகுலுக்கியதனுடைய விளைவை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். முஸ்லிம்கள் ரமலான் மாசத்தில் அவர்கள் பரிசுத்தமாக நோன்பு வைத்திருக்கிற நேரத்தில் இந்த யுத்தம் தொடங்கப்படுமானால் அது அவர்கள் அத்தனை பேரையும் பாதிக்கும் என்பதை தெரிந்துமே தாக்குகிறார்கள் என்றால் அவர்கள் வேண்டுமென்றே செய்திருக்கிறார். இதை ஜனவரி 18ஆம் தேதி ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் பாரசீக வளைகுடாவுக்கு போன போதே இந்த யுத்தத்தை தொடங்கி இருக்கலாம், அல்லது இன்னொரு மாசம் தாமதம் பண்ணி இந்த யுத்தத்தை தொடங்கி இருக்கலாம். அதை விட்டுவிட்டு அவர்கள் இந்த ரமலானில் இதை தொடங்கியது. இது வெறும் ஈரானின் மீது யுத்தம் தொடங்கியதாக மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. உலக முஸ்லிம்களை அவர்கள் சலனப்படுத்துவதற்காக செய்கிற வேலை. தொடர்ந்து இப்படி செய்கிறார். இதற்கு முன்னாலே சதாம் ஹுசைனை தூக்கிலிடுகிற போது கரெக்டா ஒரு ஹஜ் பெருநாள் அன்றைக்கு தூக்கிலிட்டார்கள். அதே போல நீங்கள் கவனித்து பார்த்திருக்கலாம், ஒவ்வொரு ரமலானிலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை இஸ்ரேல் உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ரமலானிலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டே இருப்பார்கள். அப்ப முஸ்லிம்களை அவர்கள் நோன்பு இருக்கிற புனித மாதத்தில் அவர்களை பலவீனப்படுத்தி விட வேண்டும், அவர்களுடைய மனசை நாம கட்டுப்படுத்தி விட வேண்டும், நமக்கு அடிமைப்படுத்தி விட வேண்டும் என்கிற சிந்தனை தான் இத்தனைக்கும் காரணம். இப்போ நடக்கிற இந்த பிரச்சனைக்கு காரணம் இதுதான். இதுல
இப்ப தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிற நாடு ஈரான் நாடு. ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க. ஈரான்ல இருக்கிறவங்க ஷியாக்கள், ஈரான்ல இருக்கிறவங்க ஷியாக்கள், மற்றவங்க எல்லாம் சுன்னிகள். இந்த பிரச்சனையும் நீண்ட நாள் கிளப்பி விட்டு இதுல குளிர் காஞ்சாங்க. முஸ்லிம்களை ஒன்றிணைக்க முடியாமல் குளிர் காஞ்சாங்க. இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, முதல் நூற்றாண்டிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் நூற்றாண்டிலிருந்து ஷியாக்களுடைய பிரச்சனை இருக்கு. ஷியாக்கள் எப்ப அந்த குழப்பம் உருவாச்சு? முதல் நூற்றாண்டிலேயே உருவாயிடுச்சு. அன்னிலிருந்து இந்த பிரச்சனை இருக்கு. அன்றிலிருந்து நமக்கு அவர்களோடு பல விஷயங்களும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஷியாக்களோடு எந்த வகையிலும் நாம் உடன்பட முடியாது, எந்த வகையிலும் உடன்பட முடியாது. நீங்க ஒரு சின்ன உதாரணம் பார்த்தா போதும். மதீனாவுக்கு வருவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு வரமாட்டாங்க. மதீனாவுக்கு வருவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு வரமாட்டாங்க. வெளியே உட்கார்ந்துட்டு யா ஹுசைன் யா ஹுசைன்னு அவன் நெஞ்சில் அடிச்சிட்டு இருப்பான். இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்குதுங்கிறத இந்த நெஞ்சில் அடிக்கிற ஒரு வேலையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சில் அடிச்சு அழுதுட்டு இருக்கிற ஒரு வேலையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பகிரங்கமா சொல்லி இருக்கிறாங்க, எங்க ஆளுக நம்ம ஆளுக நெஞ்சில் அடிக்க கூடாது, சட்டையை கிழிச்சிக்க கூடாதுன்னு. ஆனா இவன் செய்வான். இப்ப அது ஒன்னே இவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்குன்னு பாத்துக்கலாம். ஆனா இந்த பிளவு முதல் நூற்றாண்டில் இருந்து இருக்கிறது. 13 நூற்றாண்டுகளாக இந்த பிளவு இருக்கு. சில நேரத்துல சண்டைகள் நடந்திருக்கு. ஷியாக்கள் எப்போதாவது சில நேரத்தில் அஹ்லு சுன்னா வல் ஜமாவை ஆக்கிரமிக்க நினைக்கிற போது சண்டை நடந்திருக்கு. இதை தவிர்த்துட்டு பார்த்தா 13 நூற்றாண்டுகளாக ஒரு நல்ல ஒரு தொடர்ச்சியான ஒரு உறவு முறை இருந்திருக்கு. ஷியாக்கள் சில பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்துவாங்க, அங்க மற்ற சுன்னத் ஜமாத்துக்காரங்க இருப்பாங்க. மற்ற இடங்கள்ல சுன்னத் ஜமாத்துக்காரங்க இருக்கிற இடத்துல ஷியாக்கள் இருப்பாங்க. அது ஒரு சமூகமான நடைமுறையில தான் போய்கிட்டு இருந்துச்சு 1939 வரைக்கும். 1939 ஈரானிலே ஷியா புரட்சி ஏற்பட்ட பிறகு அமெரிக்கா அதை எதிர்த்தது. காரணம், அமெரிக்காவுக்கு அவங்க கட்டுப்படல. அப்ப அமெரிக்கா அதை எதிர்த்த போது அரபு நாடுகளும் அதை எதிர்த்தார்கள். இயல்பாக இன்னைக்கு இருக்கிற அரபு நாடுகள் எல்லாமே கூட அமெரிக்காவினாலும் பிரிட்டனினாலும் உருவாக்கப்பட்டவர்கள் தான். நான் உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன், சவுதி அரேபியா என்பதே 1932 உருவான நாடுதான். வரலாற்றில் சவுதின்னு ஒரு நாடே கிடையாது. வரலாற்றில் ஹிஜாஸ் இருக்கிறது, வரலாற்றில் யமன் இருக்கிறது, வரலாற்றில் ஹிஜாஸ் இருக்கிறது, வரலாற்றில் நஜ்த் இருக்கிறது. வரலாற்றில் சவுதி என்கிற ஒரு நாடே இருந்தது கிடையாது. 1932 திருட்டுத்தனமாக உருவாக்கப்பட்ட நாடுதான் சவுதி அரேபியா என்கிற நாடு. அதற்கும் அரபுலகத்திற்கும் இருக்கிற சம்பந்தம் மிக சொற்பமானது. பிரிட்டிஷ்காரர்களுக்கு 2ஆம் உலக யுத்தத்தில் அவர்கள் ரகசிய கூட்டாளிகளாக இருந்தார்கள் என்கிற ஒரே அடிப்படையிலே இந்த நாடு அவர்களுக்கு தரப்பட்டது. முதல் உலக யுத்தத்திலே அவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு கூட்டாளியாக இருந்தாங்கன்னு கிடைச்சது. இவர்கள் வந்த விதமும் யூதர்களோடு கைகோர்த்துக் கொள்வதற்கு காரணமா இருந்தது. இஸ்ரேலிய நாடு உருவான காலகட்டத்தில் அதை ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு இதெல்லாம் கூட ஒரு காரணம். இப்படி இவங்க எல்லாமே அமெரிக்காவின் ஆதரவாளர்களாகத்தான் 1939 வரைக்கும் இருந்தாங்க. 1939க்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு ஈரான் எதிர்நாடாச்சு. தனக்கு கட்டுப்படாத யாரையும் அமெரிக்கா எப்போதும் சகித்து கொண்டதே இல்லை. தனக்கு கட்டுப்படாதவர்களை இது சகித்து கொண்டதே இல்லை, அது அழிச்சிரும். அந்த வகையில தான் ஈரானுடைய அதிபர் அல் ஹாமினி அழிக்கப்பட்டிருக்கிறார். இதை முஸ்லிம்களாக இருக்கிற நாம என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்க கூடாதுன்னா, ஷியா சன்னி என்கிற வித்தியாச கண்ணோட்டத்தோட இதே நிலையில பார்க்க கூடாது. ஏனென்றால் எதிரி அவன் திட்டமிட்டு இஸ்லாமிய எதிர்ப்பு அல்லது இஸ்லாமிய வெறுப்பு என்கிற அடிப்படையில் தான் அவன் ரமலானில் தாக்குதல் தொடுத்திருக்கிறான். உலக முஸ்லிம்களுடைய இதயங்களை அவன் அச்சுறுத்தலுக்குள்ளாகிற திட்டத்திலே தான் இந்த தாக்குதல் தொடுத்திருக்கிறான். அது ஒரு அக்கிரமமான தாக்குதல், அநீதியான தாக்குதல், பொருத்தமற்ற தாக்குதல் என்ற அடிப்படையில் இது பார்க்கப்பட வேண்டும். அவர் கொல்லப்பட்டது கண்டிக்கப்பட வேண்டும். யதார்த்தத்தில் நம்ம இந்தியா உடனடியாக அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். ஒரு பெரிய அக்கிரமம் அது நம்ம நாட்டுக்காரங்க செஞ்சது. உடனடியாக அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். காரணம், இந்தியாவோடு பல கட்டத்திலும் நெருக்கமாக இருந்த நாடு ஈரான் நாடு, பல வகையிலும் அவர்களுக்கு உதவியாக இருந்த நாடு ஈரான் நாடு. அதிலும் குறிப்பாக இப்ப இருக்கிற அலி ஹுசைன் அல் காமினி மிக நெருக்கமானவராக இருந்தவர். அவர் அநீதியாக கொல்லப்பட்டிருக்கிறார். 88 வயசு முதியவர் அநீதியாக கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற உடனே இந்தியா அதனுடைய தார்மீக அடிப்படையில உடனடியாக கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்.
ஆனால் அவர் கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கடந்திருக்கிற நிலையில நேத்து தான் இந்தியாவுடைய ஒரு அமைச்சர் போய் இந்தியாவில் இருக்கிற ஈரானுடைய அலுவலகத்தில் போய் கையெழுத்து போடுகிறார், அனுதாபம் தெரிவிச்சு கையெழுத்து போறார். அது எந்த சூழ்நிலையில? இந்தியாவுக்கு வந்த ஈரானிய கப்பல் இலங்கைக்கு அருகே மூழ்கடிக்கப்பட்ட போது அவர்களை பாதுகாக்க இந்தியா எதுவும் செய்யவில்லை என்பது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வந்திருக்கிற சூழ்நிலையில அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக போய் அங்க போய் ஈரானுடைய தூதரகத்திலே போய் கையெழுத்திட்டு வந்திருக்கிறார்கள். அது உண்மையிலே இந்திய மக்களுக்கு ஒரு அவமானம். அவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிற, தொடர்ந்து துணையாக இருக்கிற ஒரு நாட்டின் தலைவர் அநீதமாக கொல்லப்பட்டிருக்கிற போது அதற்கு உடனடியாக ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காதது ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம். இப்படி இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள் இது நீடிக்கும் என்று தெரியவில்லை. தொடர்ந்து ஈரான் உறுதியாகவே இருக்கிறது, நாங்க பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டோம், எப்ப பேச்சுவார்த்தைக்கு போனாலும் பேச்சுவார்த்தைக்கு இடையிலேயே அமெரிக்கா எங்களை தாக்குது. ரெண்டாவது, எப்போதுமே அவர்கள் தான் தோன்றித்தனமாக தாக்குகிறார்கள், அதனாலே நாங்க பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டோம், போரை நிறுத்துமாறு நாங்கள் கோரிக்கை வைக்கவும் மாட்டோம் என்று ஈரான் சொல்லி இருக்கிறது. வெளிப்படையில் பார்க்கிற போது அது ஒரு வீரம் சொரிந்த வாசகம் என்றாலும் அல்லாஹ் இடத்துல நாம துஆ செய்கிறோம், அது நிலைக்க வேண்டும். நம்ம சோசியல் மீடியாக்கள்ல நிறைய பார்க்கிறோம், ஈரான் ரிட்டாலியேட் பண்ணுது, ஈரான் திருப்பி அடிக்குது அப்படின்னு நிறைய பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம அதிகமா பார்க்கிறோம். ஈரானுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம பார்க்கறது இல்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குகிற போது ஈரானுக்கு அது எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கும், ஈரான் நாட்டு மக்களுக்கு அது எவ்வளவு பெரிய துயரத்தை தரும் அப்படின்னு நம்ம பார்க்கறது இல்லை. பெரும்பாலும் நமக்கு தெரிகிறது என்னன்னா, ஈரான் திருப்பி அடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் சோசியல் மீடியாக்கள்ல அதிகமா தெரியுது. அதை பார்க்கும்போது ஈரான் வலிமையா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. நாம் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறோம், இது காற்றின் அலைகளை போல கரைந்து போய்விடக்கூடாது, அது நிஜமாக இருக்கட்டும். ஈரான் திருப்பி அடிப்பதாக சொல்லக்கூடிய அந்த தாக்குதல்கள் நிஜமானதாக இருக்கட்டும், அது உறுதியானதாக இருக்கட்டும். காரணம், அது நீதியின்பால் நின்று நடத்தப்படக்கூடிய தாக்குதல். அதே நேரத்திலே ஈரானிய அதிகாரிகளும் ஈரானிய உயர்மட்ட தலைவர்களும் காட்டுகிற உறுதிப்பாடும் அது உண்மையான உறுதியாக இருக்கட்டும். அதை அல்லாஹு தஆலா நிலைநிறுத்தி தரட்டும். ஏன்னா அக்கிரமம் செய்கிறவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒருத்தனாவது வேணுமா இல்லையா, ஒரு ஆளாவது வேணுமா இல்லையா? அரபு நாடுகள் இத்தனை பண வசதி இருந்தும் அவர்கள் தொடை நடுங்கிகளாக அமெரிக்காவுக்கு எதிராக எதுவும் பேச முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனா ஒரு சந்தோஷம் இருக்கு, என்னன்னா அரபு நாடுகள் திருப்பி ஈரானா அடிக்கல. அரபு நாடுகள் தாக்குதலுக்கு உள்ளானாலும் கூட அரபு நாடுகள் திருப்பி ஈரானை அடிக்கல. அதுக்கு காரணம் என்ன? ஒரு விஷயத்தை புரிஞ்சிருக்கிறாங்க, ஈரானை அமெரிக்கா தாக்குனது சரியில்லை, அதுவும் இந்த ரமலான் நேரத்துல தாக்குனது சரியில்லை என்று இந்த நாடுகள் புரிந்திருப்பதை காட்டுகிறது. இது ஒரு வகையில நல்லிணக்கம். அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை அல்லாஹு தாலா உருவாக்கட்டும். முஸ்லிம்களுக்கு இடையிலே கருத்தொற்றுமையை அல்லாஹ் ஏற்படுத்தட்டும். எதிரிகளுக்கு இடையிலே அல்லாஹு தாலா கருத்து சிதைவை அல்லாஹ் உண்டு பண்ணட்டும். அவர்கள் செய்கிற அநீதியான தாக்குதல்களுக்கு அல்லாஹ் அவன் தரப்பிலிருந்து ஒரு முடிவு கட்டட்டும். நாம இன்னைக்கு ராத்திரி பத்ரு சுஹதாக்களுடைய நினைவு நாளை நாம் இன்றைக்கு நினைக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய 17ஆம் நாள். ரமலானுடைய 17ஆம் நாள் உலகத்துக்கு எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி இருக்கிறது. முஸ்லிம்கள் அவர்களுடைய ஈமானிய வலுவால் வெல்வார்கள், எண்ணிக்கையால் அல்ல. எதிரிகளிடத்திலே 700 ஒட்டகைகள் இருந்தது, முஸ்லிம்களிடத்தில் 70 ஒட்டகைகள் இருந்தது. 700 எதிரிகளிடத்திலே ஏராளமான 40க்கும் மேற்பட்ட குதிரைகள் இருந்தது, முஸ்லிம்களிடத்திலே 2 குதிரைகள் இருந்தது. எதிரிகள் ஒரு அணியாக இருந்தார்கள், முஸ்லிம்கள் பல குழுக்களாக இருந்தார். பத்ர் யுத்தத்துக்கு வந்த முஸ்லிம்கள் பல குழுக்களாக, அன்சாரிகள், அவுசுகள், ஹஸ்ரஜிகள், அன்சாரிகள், முஹாஜிர்கள் என்று பல குழுக்களாக இருந்தார். ஆனா எதிரிகள் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருந்தான். பல வகையில் வலிமை பெற்றவர்களாக இருந்தும், முஸ்லிம்கள் பல வழிகளில் பலவீனமானவர்களாக இருந்தும், அல்லாஹ் அவன் தரப்பிலிருந்து உறுதி கெடுத்து முஸ்லிம்கள் உறுதி காட்டிய போது, ஈமானிய உறுதியை காட்டிய போது அல்லாஹ் அவன் தரப்பிலிருந்து ஒரு வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றி இன்று வரைக்கும் நிலைத்த வெற்றியாக இருக்கிறது. நம்ம அல்லாஹ் இடத்துல இந்த பத்ருனுடைய நினைவு நாளில் நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்போம், யா அல்லாஹ், ஆதிக்க சக்திகளுக்கு, ஆக்கிரமிப்பு சக்திகளுக்கு நீ இந்த பத்ரு சுஹதாக்களுடைய பரக்கத்தாலே உடனடியாக யா அல்லாஹ் நீ ஒரு முடிவை கொடு. இந்த அக்கிரமம் உலகத்தில் நீடிக்காமல் யா அல்லாஹ் ஒரு முடிவை கொடு. உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களுடைய இதயங்களுக்குள்ளே சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருக்கிற இந்த அக்கிரமத்திற்கு
யா அல்லாஹ் உடனடியாக ஒரு முடிவை கொடு என்று இன்ஷா அல்லாஹ் நாம பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் பத்ரி யுத்தத்தின் வெற்றியை அல்லாஹ் இந்த வருஷத்திலும் இனியுள்ள காலங்களிலும் அல்லாஹ் நிலைக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. சகோதரர்களே,